ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். மிதுன ராசியின் அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான புதன் பகவான் உங்களுக்கு குரு பார்வையில 7ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வர போறார். 16ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்டது லோன் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு 16ஆம் தேதிக்கு மேல போய் பாருங்க, நிச்சயமா அது கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் மிதுனத்துக்கு மிக 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 யோகமான மாதம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு, அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர 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 செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும் பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது, குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியின் அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான புதன் பகவான் உங்களுக்கு குரு பார்வையில 7ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வர போறார். 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சுய தேவைகள் சுய வேலைகள் இதெல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குரு பார்வை பெறப்போகுது 7ஆம் தேதிக்கு மேல. அப்போ குரு பார்வை அப்படிங்கிறது இருளை விளக்கக்கூடியதுன்னு தான் அர்த்தம். குரு எந்த இடம், அவர் வந்து ஒரு தெய்வ கிரகம், தெய்வீகமான கிரகம். இருக்கிறதே முழு சுப கிரகம் யாருன்னா குருதான். அதே போல பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை பெறக்கூடிய இடம் எல்லாமே பலம்னு சொல்றோம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்குது. அதனால கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ராசி அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உடம்ப பாத்துக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். ஆனா 6ஆம் இடத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கு அல்லது வேலையில பிரச்சனையா இருக்கு,
வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பிரச்சனையா இருக்கு, சரியா வேலைக்கு போக முடியலைங்க, ஒர்க் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, அப்படியே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு பார்வை பெறும்பொழுது இது எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி உடைஞ்சு வேலையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே விலகும். வேலை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். புதிய வேலைகளை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய வீடு எதுன்னு பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. தன்னுடைய சொந்த இடத்துக்கோ அல்ல சொந்த வீட்டுக்கோ 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஒரு மாற்றங்கள் சொல்றோம். இப்ப யாராவது வேலை மாற்றம் பண்ணலான்னு இருக்கிறீங்க, ஒரு வேலை சார்ந்து இடமாற்றம் பண்ணலான்னு இருக்கீங்க, இந்த வேலை பிடிக்கல, ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிற மாதிரி போகணும், இப்ப எனக்கு சேலரி பத்தல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த லோன் வாங்குறது, இடத்தை வச்சு லோன் வாங்குறது, வீட்டை வச்சு லோன் வாங்குறது, பினான்ஸ் வண்டி வாகனங்களை வைத்து லோன் வாங்குவது, இதெல்லாம் கிடைக்காம இருந்தாலும் கூட இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு புதிய வீடு கட்டுறீங்க, வீட்டுக்காக லோன் வாங்குறீங்க, சொத்துக்காக லோன் வாங்குறீங்க, பேங்க்ல ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, போன மேனேஜர் நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, அடுத்த மாசம் வா அப்படின்னு சொல்றாங்க, அந்த ப்ராசஸ் நடக்குமா அல்லது புதுசா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். 4ஆம் இடம் தான் வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது, 6ஆம் இடம் கடன், அப்ப வீட்டு கடனும் அதே போல வண்டி வாகனத்துக்குண்டான கடனும் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுலதான் தடைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த குரு பார்வை பெறுது பாத்தீங்களா, அந்த தடையை உடைச்சிடும். அப்ப இது சார்ந்ததான் லோன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் இது உங்களுக்கு நல்ல பீரியடாக மிதுன ராசிக்கு உண்டு. அடுத்தது 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியன் இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே நீசம்தான். 5ஆம் வீட்டுல இருக்கார், நீசம்தான். ஆனாலும் 16ஆம் தேதிக்கு மேல 5 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்றாரு. உங்களுக்கு 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா குலதெய்வம். குலதெய்வ ஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்கிறார். அதனால அது வரைக்கும் இந்த குலதெய்வங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருங்க. முழுக்க முழுக்க சொல்லணும் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட சூரியன் சேரப்போகுது. அப்ப சூரியன் பலப்பெறுகிறார். விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம், இதெல்லாம் சூரியன் பெறப்போகுது. அப்ப அதற்கு மேல 16ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது கிடைக்கும். உங்க தைரியம் அதிகமாகும். எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம வாழத்தானே போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக இந்த சூரியன் ஆத்ம பலத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கறத அமைப்பு. அப்ப அதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணணும்னா இந்த சுக்கிரன் சப்போர்ட் பண்ணணும். அந்த சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல அந்த சூரியனுக்கு ஒளி கொடுக்கிறார். அப்ப 16ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்டது, லோன் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு 16ஆம் தேதிக்கு மேல போய் பாருங்க, நிச்சயமா அது கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ 16ஆம் தேதிக்கு மேல குலதெய்வமே உங்க கூட இருக்க போகுது. நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதும், அது முக்கியமா உங்க குலதெய்வமே உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்து நீங்க இந்த மாசம் ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண போகுது. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அப்ப அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு, லாட்ரி இது போல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல யோக மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் 12ஆம் அதிபதி வேற. அப்ப 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற தொழில் இருக்கக்கூடிய நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது சுக்கிரனுடைய தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட தொடர்பு கொள்கிறார் இல்லைங்களா? அப்ப 11 தொடர்பு ஏற்படும் பொழுது அதீத லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு வருமானம் நிச்சயமா உண்டு. இத்தனை நாள் அலையிறீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, போறோம் வர்றோம் எதுவுமே செயல்படுத்த முடியல, விரையம் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த 16ஆம் தேதிக்கு மேல நீங்க அலைந்த அலைச்சலுக்கு ஒரு நல்ல தீர்வு, நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செய்ய போறீங்க. 3ஆம் இடங்கிறது கலைகள்ங்க. அதே போல 5ஆம் இடங்கிறது குழந்தைகள். இந்த 2 அதிபதியும் சேர்றாங்க. அது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள், இப்ப குழந்தை டான்ஸுக்கு போகுது, குழந்தை பாட்டு கிளாஸுக்கு போகுது, ஸ்போர்ட்ஸ் கேட்கறாங்க, அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஏதாவது மிதுன ராசியில வந்து சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசம் நல்ல யோகம். உங்க படம்லாம் நல்லா ரிலீஸ் ஆச்சுனாலுமே நல்ல யோகம் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்க முகம் தெரியுங்க நல்லா இந்த மாசம். அதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கே வரப்போகிறார். 6 கூடியவர் 6ஆம் வீட்டுக்கு வர்றது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வருவாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரண யோகம் கிடையாது. 6 கூடியவர் 6ல இருந்ததுன்னா வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும்.
வேலைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், பிரஷர் இதெல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வயிறு பகுதின்னு சொல்லுவோம். வயிற்றுல மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். உணவு முறைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். இந்த மாசம் நிறைய சாப்பிடுவீங்க. அது கார உணவுகளா நான்வெஜ் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கிறது இன்னும் யோகம் அப்படிங்கறது காட்டுது. அவரு 6ஆம் அதிபதி மட்டும் கிடையாது. 11ஆம் அதிபதி லாபத்துக்கும் செவ்வாய் தானே காரணம். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அதீத லாபங்கள் கிடைக்க போகுது இந்த மாசம். 1 மடங்கு போட்டீங்கன்னா 6 மடங்கு 5 மடங்கு லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. விற்காத பொருள் கூட வித்துரும் இந்த மாசம். பழைய பொருட்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது குரு பகவான். குரு 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுல வந்து உச்சமாகுது. அப்ப குரு உச்சமாகுது அப்படின்னாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பண வரவுக்கு ரெடி ஆயிக்கோங்க. பணம் வரப்போகுது. குடும்பத்துல சந்தோஷம், நிம்மதி கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு போக போறீங்க. தொழில் வளரப்போகுது. அதை விட தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் வளரப்போகுது. தொழில் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. அப்போ ஒரு பதவி வேணும், ஒரு டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். பதவிங்கிறது 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி உச்சமாகுது. அப்ப பதவி நிச்சயமாக உண்டு. ஜாதகத்துல தசாபுத்தியில பதவி உயர்வு இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறும்பொழுது டிரான்ஸ்பர் ஆகி போகணும், வேற இடத்துக்கு போகணும், இதே கம்பெனில இருந்து எனக்கு வெளிநாட்டு அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இந்த மாசம் நடக்கிறதுக்குள்ளான அதீத வாய்ப்பு இந்த மிதன ராசிக்கு உண்டு. இப்ப அதே போல பாருங்க, உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்க ஜாதல வக்கரமா இருக்காரான்னு பாருங்க. வக்ரமாக இருந்து விட்டால் உங்களுக்கு தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அல்லது அதற்கு ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலும் நல்லா வளரப்போகுது. ஒருவேளை சனி வக்ரமாக இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. தந்தை சார்ந்த விஷயத்துல, அவருடைய ஆரோக்கியத்துல, பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. இந்த மாதம் மிதுனத்துக்கு மிக 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 யோகமான மாதம். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.